வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பலார் என்று அறைந்த நம்ம சேகர் பாபு அப்படின்னோடனே எல்லோரும் பெரிய அளவுக்கு, ஏன்னா அவங்க சேகர் பாபு அப்படின்னோடனே இன்றைக்கி மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இமேஜ் இருக்குங்கிறத நாட்டு மக்களுக்கு தெரியாமல் இல்லை. பெரும்பாலான அமைச்சர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அடாவடியாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்தது என்ன? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் அவரை கேட்கும்போது பத்திரிகையாளர்கள்ட்ட நாங்கள் எப்போ அந்த வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னு அவர் கொஞ்சம் பேசினது சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சாங்க. இன்னும் பல விஷயத்தை புரியும் போது சிஎம்மை நடுரோட்டில் நிற்க வச்சு பெண்கள்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அதை சிஎம் கைத்தட்டி ரசிக்கிறார். அப்போ சிஎம்க்கு எது பிடிக்குது அப்படிங்கிறது சேகர் பாபுக்கு தெரியுது. இன்னொன்று, அன்றைக்கி முதன்மையானவர் குடும்பத்தில் இருக்க நிறைய பேரை கோயிலாக கூட்டு போகிறது அவருடைய முழு நேர வேலையாக இருக்குது. அதனால தான் சிஎம் சொல்கிறாரு, இன்றைக்கி தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை அமைச்சர் அப்படின்னா சேகர் பாபு. இதற்கு முன்பு எத்தனையோ அரசாங்கங்கள் இருந்தது. ஜெயலலிதா இருந்தாங்க, எடப்பாடி இருந்தார், எவ்வளோ பேர் இருந்தாங்க. அப்போல்லாம் இந்த அளவுக்கு அறநிலையத்துறை புகழ் பெறவில்லைன்னு உண்மைதான். அப்போல்லாம் புகழ் பெறலை, இப்போ தான் புகழ் பெற்றுச்சு. அந்த புகழை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எவ்வளோ வெளின்னு வெளுத்திருக்காங்கிறத பற்றியும் பேசுவோம். இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், லிஃப்ட் ஆப்ரேட்டரை இன்றைக்கி சேகர் பாபு அடிக்கிறது அப்படிங்கிறது சரியான நடைமுறையா? என்ன நடந்தது? அதாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலையில் அந்த கோயிலில், பாலசுப்ரமணியம் கோயிலில் லிஃப்ட் 3.55 கோடியில் வாங்கியிருக்காங்க 2 லிஃப்ட்டு. அதை அமைச்சர் தானே திறந்து வைப்பார். அப்போ அவர் கோவி செலியன், நம்ம ஜவஹர்லா இவங்கெல்லாம் ஏறியிருக்காங்க. லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை. லிஃப்ட்டு ஒர்க் ஆகலைன்னா நம்ம ஆளுங்க கீழே கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நீங்கள் கமிஷன் கட்டிங்கெலாம் வாங்கினீங்கன்னா எப்படி லிஃப்ட் ஒர்க் ஆகும்? உண்மையிலே இந்த லிஃப்ட்டுன்னு புது மிஷினா இல்லை பழைய மிஷின் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? புது மிஷின் இந்த மாதிரிலாம் ரிப்பேர் ஆகாது, பெரும்பாலும் ரிப்பேர் ஆகாது. சரி, ரைட். அப்படியே ரிப்பேர் ஆச்சுனாலும் ஒரு அமைச்சர் அப்படிங்கிறவங்க கேமராலாம் இருக்கும்போது கண்ணியமாக நடந்துக்குவாங்க. அப்புறம் கூப்பிட்டு திட்டுவாங்க. நிறையா உள்ளலாம் கூப்பிட்டு ஏகப்பட்ட திட்டின வரலாறுலாம் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் கோபம் வரும், இயற்கை. அதை நம்ம காட்டக்கூடிய விதம் இருக்குது. ஏன் ஒரு அமைச்சர் ஒரு தலைவர்லாம் எப்படி ஆகிறாங்க? பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் தான் தலைவன் ஆகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி லிஃப்ட் ஆப்ரேட்டர் போய் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆவலை. உடனே கோவி செலியன் ஏங்க பண்ணுங்க தம்பி ஏதோ சொல்கிறார். உடனே சேகர் பாபுக்கு டென்ஷன் ஏறிடுது. ஏன்னா அதிக பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழான்னாங்க. இவங்களுக்கு பணிவு வரல, துணிஞ்சு அடிக்கக்கூடியது தான் வருது. இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது இல்லாமல் அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டரை பின்னால் முதுகில் அடிக்கிறாரு. உடனே பக்கத்து லிஃப்ட்டுக்கு கோவி செலியன் கூப்பிட்டு போகிறார் அமைச்சர். அங்கே போனால் கரண்ட் வரல. கோவி செலியனும் டென்ஷனு, சேகர் பாபுவும் டென்ஷனு, ஜவஹர்லாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு வழியாக அது சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இதே மாதிரி தான் பொன்முடி அவர்கள் ஓசு பஸ்ஸில் ஆரம்பித்து பெண்களுக்கு எதிராக அவர் ரொம்ப அருவருக்கத்தக்க முறையில் பேசுனது பெரிய அளவுக்கு இன்றைக்கி அவருடைய அமைச்சர் பதவி வீட்டில் உட்கார வச்சுருக்காரு. வீட்டில் கூட உட்காரல, மறுபடியும் அவர் பக்கத்தில் உட்கார வச்சிட்டார் சிஎம். இது ஒரு சம்பவம், இந்த சம்பவம் இல்லை, பல சம்பவங்கள் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கோயிலுக்கு சேகர் பாபு போகிறாரு, உள்ள கருவறைக்குள்ளே செல் எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஏங்க நாங்கள்லாம் கொஞ்சம் உள்ளே விடுங்கன்னு சொன்னதுக்கு திட்டிட்டு போகிறாரு. திட்டிட்டு போகிறாரு. இப்படி பல சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இன்றைக்கி அறநிலைத்துறை அப்படிங்கிற ஒன்று சிறப்பாக செயல்பட்டால் நம்ம பேச மாட்டோம். சரிப்பா ஓடி உழைக்கிறாருப்பா சேகர் பாபு அப்படின்னு. ஆனால் சேகர் பாபு அவர்களை பற்றி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சொன்ன விஷயம் என்ன? கள்ளழகர் கோயிலில் 107 கோடி ரூபாய் இருக்கணும், வெறும் 67 கோடி ரூபா இருக்குது. இதெல்லாம் தெய்வ குத்தம் சொன்னாங்களா இல்லையா? கடவுளுக்கு ஓட்டு இல்லைங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு இப்போ 3 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றம் சொல்லுது. கோயில் சொத்துக்கள் எவ்வளோ வாடகை கூட்டிருக்கீங்க, கோயில் சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இதை பற்றி ஒரு கணிப்பு நடத்தி நெட்டில் வெளியிடணுன்னு நீதிமன்றம் சொல்லுது. என்ன காரணம்? இத்தனை வருஷம் சொல்ல ஏன் இப்போ சொல்கிறாங்க? ஏன்னா ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோயில் சொத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 பேர் அரசு ஊழியர்கள், 69 பேர் அரசியல்வாதிகள். இவங்கெல்லாம் அரசாங்க சொத்தை, அதாவது கோயில் சொத்தை எடுத்து இவங்க பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இன்றைக்கி சொல்லுவாங்கள்ல, சிவன் கோயில் சொத்து ஏதாவது பண்ணிங்கன்னா போயிடும் உங்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது. கோயில் சொத்துலையாவது அமைதியாக இருக்கணும், கை வைக்கக்கூடாது. இப்போ அது அச்சம்லாம் இல்லை. அதாவது இவர்கள் பெரியாருக்கும் உண்மையாக இருக்கவில்லை, ஆன்மீகத்துக்கும் உண்மையாக இருக்கவில்லை. அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிற தமிழகம்? இன்றைக்கி செந்தில் பாலாஜியை தியாகின்னு சிஎம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் அதிகமான ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணது சேகர் பாபு தான். ஏன்னா சேகர் பாபுக்கு தெரியுது இன்றைக்கி ஸ்டாலினுக்கு எதுவும் மகிழ்ச்சி அடைவார்னு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, யாருக்கும் கட்டுப்படாத ஒரு கட்டிலம் காளையாகவே இருக்கிறார் சேகர் பாபு. இன்றைக்கி அவங்க திமுகவில் கேட்டிங்கன்னா போதும், இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யாருக்கும் அவருக்கும் பிடிக்காது.
ஏன்னா எல்லா எம்எல்ஏவையும் வந்து மதன் ரெட்டி தான் பெரிய ஆளாகும்னு அவருக்கு ஆசை. இன்னொரு பக்கம் மாசுக்கும் இவருக்கும் பிடிக்காது. சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சர், இவருக்கு பிடிக்காது. இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை? ஏற்கனவே ஒரு சிஎம்டிஏ இப்போ கிளாம்பாக்கத்தில் வந்து நிறைய கடையெல்லாம் வாடகைக்கு விட்றாங்கல்ல, அந்த வாடகைக்கு யார் விட்றதுங்கிறத இவருக்கும் சிவசங்கருக்கும் பஞ்சாயத்துன்னு பரவலாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சிஎம்டிஏல நடக்கக்கூடிய அநியாயங்கள் உங்களுக்கு தெரியும். சிஎம்டிஏல இப்போ நீங்கள் முறையாக வந்து இது பேர் என்னது, எங்களுக்கு வந்து அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கேட்டிங்கன்னா உடனே கிடைக்குதா? ஆனால் ஒற்றை எழுத்து நிறுவனம் மட்டும் பல இடத்துல தொடங்கும். ஆனால் கேட்டால் ஒற்றை எழுத்து நிறுவனத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இவங்க சொல்லுவாங்க. மக்களுக்கு எல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்க. ஆட்சி நீங்கள் இதே மாதிரி வந்து 1000 வருஷமாக ஆட்சி பண்ண போகிறீங்க. கண்ணிமிக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சூரியனுக்கு சொன்னால் சூரியன் நிரந்தரம், திமுக நிரந்தரமா? ஒரு பகுத்தறிவாளர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையா? எதுவுமே நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் சொன்னவங்களாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு தெரியும். ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, உதய சூரியன் நிரந்தரம், சூரியனே நிரந்தரம் இல்லைன்னு தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் நிரந்தரம்னு போச்சு. அதையும் தாண்டி ஓரணியில் தமிழகமா? ஓரணியில் எப்படிங்க தமிழகம் இருக்க முடியும்? என்ன அபத்தமான பேச்சு. ஓரணியில் தமிழகம்ங்கிறது வந்து விசிகா உடன்பாடா, கம்யூனிஸ்ட் உடன்பாடா, காங்கிரஸ் உடன்பாடா? அப்போ நீங்கள் மட்டும்தான் தமிழ்நாடு. என்னன்னே புரியலையே. அது நீங்கள் சுரண்டி ஒரு குடும்பம் சுரண்டுதுங்கிறாங்க, மற்றவங்களாம் ஏழைகள்லாம் கஷ்டப்படுறாங்க. கேட்டால் கழகம் ஒரு குடும்பங்கிறீங்க. கழகத்தில் இருக்க எல்லாம் நிம்மதியாக இருக்காங்களா? நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க. டிஆர் பால் ஒவ்வொரு குடும்பம், நீங்கள் டிஆர் பால் குடும்பம், நேரு குடும்பம், துரைமுருகன் குடும்பம், பொன்முடி குடும்பம், அப்போ ஒரு 30-40 குடும்பங்கள். இது இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், இவங்கெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 8 கோடி மக்கள் நாசமாக போகணுங்கிறது எந்த விதத்தில் சரியான மனநிலை? அப்போ இன்றைக்கி வந்து லிஃப்ட் ஆப்ரேட்டர் அடித்தது வந்து பொது வழியில் பெருசாக பேசப்படும். ஏன்னா சாதாரண ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஊழியர் வந்து இன்னொரு ஊழியரை தாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ பொது இடத்துல வந்து ஒரு அரசு ஊழியர் 2 பேர் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை மேலதிகாரி கூட்டி கேட்பாங்க. இப்போ இதை யார் கேட்குறது? அவ்வளோதான், சும்மா வீடியோ போடுவாங்க, அவ்வளோதான். பேர் என்ன பண்ண முடியும் அவங்களால? இது பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்கள் இந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அமைச்சர் போகிறாரு, அவருடைய செருப்பை கொண்டு வந்து ஒருத்தர் போட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி அதாவதுங்க, பொது வழியில் 4 பேர் நம்மளை பார்க்குறாங்கங்கிற ஒரு அந்த அச்சம் இல்லை. ஏன் அச்சம் இல்லை தெரியுமா? நீங்கள் மீடியாலாம் நம்மளுக்கு தான். வீடியோ எடுத்தால் கூட போட மாட்டாங்க. நம்ம வீடியோ வெளியில் வராது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி மாநகராட்சியில் நடக்கக்கூடிய குளறுபடிகள் கண்ட இடத்துல வந்து டெண்டர் விட்ருக்காங்க. இது அந்த கக்கூஸுக்கு டெண்டர் விட்றாங்க. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பூட்டியிருக்கும். சென்னைக்காரங்க தான் சொல்கிறாங்க, எல்லாம் பூட்டியிருக்குது. அங்கே போனீங்கன்னா கட்டணம் வாங்கிட்டு தான் சில கழிப்பறைகளையும் விட்றாங்க. ஆனால் இவங்க அதை வந்து டெண்டர் போடுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீச்சு ஃபுல்லாக வந்து டெண்டர் சுத்தம் படுத்துறது. அப்போ இவங்க என்ன தான் வேலை பார்க்குறாங்க? தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்த மாட்டாங்களாம். ஆனால் இவங்களுக்கு மட்டும் நிரந்தரமாக மேயர் பதவி, அந்த பதவி இருக்கும். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற விஷயம் என்ன? எல்லாத்தையும் தாண்டி சிஎம்டிஏ முறையாக நடக்குதா இன்றைக்கி? அடுத்த ஆட்சி வரும், கண்டிப்பாக இவருடைய ஊழலை தோண்டுவார்கள். ஆனால் இவங்களுக்கு பயமே இல்லை. ஏன் தெரியுமா? அடுத்த ஆட்சி வந்து அங்கே போய் சேர்ந்துட போகிறோம். சேகர்பாபு ரொம்ப தெளிவாக இருப்பார். அடுத்த ஆட்சி வந்து எடப்பாடிட்டு போகிறோம், எனக்கு என்னப்பா பிரச்சனை? மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ மக்களுக்கு நிறைய அமைச்சர்கள் மேலே ஒரு கோவம் வரும் தெரியுமா? செந்தில் பாலாஜினா பாருங்கள், அந்த கரூர் சம்பவம்னு சொல்லிட்டு டிவிக்கு கோவம் இருக்கும். இன்னொன்று, வெகுஜன மக்கள் வந்து கண்டக்டர் டிரைவர் இவங்ககிட்டலாம் காசு வாங்கிட்டு ஏமாற்றிருக்காரு. ஏதோ ஒரு பெரிய டெண்டரில் அடிங்க, பிரச்சனை இல்லை. ஏழைங்க கண்டக்டர் டிரைவர் எவ்வளோவா சம்பாதிப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டீங்களே. இன்னொரு பக்கம் நேரு 35 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தா தான் போஸ்டிங் போடுவோன்னு அரசு வேலைக்கு போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற கோபம் அவங்க மேலே இருக்குது. ஆனால் அதை விடலாம் பெரும் கோபம் இன்றைக்கி சேகர்பாபு மேலே இருக்குது. ஏன்னா அவர் நடந்துக்கிற விதம் அப்படி. என்னென்னா அவர் வந்து என்னென்னா, நம்மளெல்லாம் மனுஷனே இல்லை, இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் எதுக்கு பிறந்தாங்கங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அது சரியான விஷயமா இருக்காது. அதிகாரம் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் தான் சார் இருக்கும். இந்த இந்தியாவில் வந்து பெரிய ஆள் நம்மலாம் சொல்லிட்டு இருந்த சிதம்பரம் அவர்கள் கடைசியாக சிறையில் இருந்தார், 200 நாள் கிட்ட இருந்தார். நல்லா யோசனை பண்ணுங்க. ஒரு காலத்து இந்தியாவில் ஆண்ட காங்கிரஸோட நிலைமை இன்றைக்கி என்ன? தமிழ்நாட்டை வந்து தன் விரல் நுடியில் வச்சுருந்த ஜெயலலிதாமா கூட அந்த சசிகலா இன்னைக்கு எங்கே இருக்காங்க? ஓரம் கட்டப்பட்டு இருக்காங்க. ஓபிஎஸோட நிலைமை என்ன? சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேரை பற்றி. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் ராஜாவே இருப்பேன்னு நினச்சிட்ருக்கீங்க. மக்கள் பூஜாவாக தயாராகி விட்டார்கள். இந்த லிஃப்ட் விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கி இப்போ சமூக ஊடகங்களில் பெருசாக ஈடுபடாத காரணம் என்ன? இவங்களே அந்த வீடியோ வரக்கூடாதுன்னு 2-3 சேனல்லாம் போட்டிருக்காங்க. இதை பேச வேண்டியது கட்டாயம். ஏன்னா ஒரு சம்பவம்னா நமக்கு ஏதோ கோவத்தில் அதே ஏற்றுக்க முடியாது. அப்படின்னா கோவத்தில் அடிச்சிருவீங்களா நீங்கள்? தப்பு இல்லது. யாராக இருக்கட்டுங்க, நம்ம என்ன சொல்கிறோம்? யாராக இருந்தால் கை நீட்டக்கூடாதுங்க சொல்லுவோம், சொல்ல மாட்டோமா? இது என்ன அணுகுமுறை நமக்கு ஒன்றும் புரியல. இதையும் சிஎம் எதுவும் கேட்க மாட்டார். சிஎம் எதுவும் கேட்க மாட்டாருங்கிறத தான் இவங்க பண்ணுறாங்க. இதே ஜெயலலிதா மாதிரி அந்த மாதிரி பண்ணிட முடியுமா? பொன்முடி இப்படி பேசியிருக்க முடியுமாங்க? நல்லா யோசனை பாருங்க. 1000 சொல்லிட்டு ஜெயலலிதா மேலே. அப்போ முட்டு சந்தில் வேகமாக திராவிட மாடல் போய் கொண்டிருக்கிறது. அட்டூழியங்கள் எல்லை மீறி கொண்டிருக்கிறது. வெளிப்படையாகவே அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்குநேரில் நடைபெற்ற சம்பவம், சிவகங்கையில் நடைபெற்ற சம்பவம், போதைப்பொருள் பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இவ்வளோ விஷயம் ஒவ்வொரு நாளும் இந்த கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிட்டு. அதை மறைப்பது தான் கனவுகள் மெய்ப்படும். கனவுகள் மெய்ப்படுமா? எல்லாம் உங்கள் கனவை சொல்லுங்கள். வெல்லும் பெண்கள் ஏதோ ஒன்று போட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க. இந்த உருட்டெல்லாம் எடுபடாது. வரக்கூடிய தேர்தல் திமுக மண்ணை கவிக்கு ஒன்று உறுதி. நம்ம ஏதோ திமுகவுக்கு பிடிக்காம இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோன்னு பார்த்துட்டு இருக்க சில பேர் கமெண்ட் போடுவாங்க. அது என்னென்னா, திமுகவில் மணல் கொள்ளை இருக்கும், டாஸ்மாக் கொள்ளை இருக்கும், பெண்களுக்கு எதனால் குற்றங்கள் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் அந்த ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சில பேர் பேசலாம். நம்மளால் அந்த மாதிரி பேச முடியாது. பார்த்துட்டு இருக்க மக்கள் நியாயத்தை சொல்லுங்கள், கருத்தை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.